வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 201. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. விளக்க உரை. தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார், தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். குறள் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். விளக்க உரை. தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும். குறள் 203. அறிவினுள் எல்லான் தலையென்ப தீய செருவார்க்குஞ் செய்யா விடல். விளக்க உரை. தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர். குறள் 204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழுஞ் சூழ்ந்தவன் கேடு. விளக்க உரை. பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது, எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். குறள் 205. இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து. விளக்க உரை. யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களைச் செய்யக்கூடாது, செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான். குறள் 206. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டா தான். விளக்க உரை. துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமலிருக்க வேண்டும். குறள் 207. எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென்றடும். விளக்க உரை. எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும், ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தடியுரைன் தர்று. விளக்க உரை. தீய செயல்களைச் செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது. குறள் 209. தன்னைத்தான் காதல நாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினை பால். விளக்க உரை. ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும். குறள் 210. அருங்கேடன் என்ப தரிக மருங்கோட்டி தீவினை செய்யான் எனின். விளக்க உரை. ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம். குறள் 211. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட் தென்னாற்றுங் கொல்லோ உலகு. விளக்க உரை. இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர், மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை. குறள் 212. முற்றுப்புள்ளி. தாளாற்றி தந்த பொருளெல்லான் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்க உரை. ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். குறள் 213. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவருலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. குறள் 214. ஒத்த தறிவான் உயிர்வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விளக்க உரை. ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர்வாழ்கின்றவன் ஆவான், மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான். குறள் 215. ஊருணி நீர்நிறைந் தற்றே உலகவாம் பேரறி வாளன் திரு. விளக்க உரை. ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தாற் போன்றது. குறள் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். விளக்க உரை. ஒப்புராவாகிய நட்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. குறள் 217. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். விளக்க உரை. ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அஃது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. குறள் 218. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சி எவர். விளக்க உரை. ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார். குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும்நீர செய்யா தமைகலா வாறு. விளக்க உரை. ஒப்புரவாகிய நட்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும். குறள் 220.
ஒப்புரவி நால்வருங் கேடெனின் அஃதொருவன் விற்றுக்கொள் தக்க துடைத்து. விளக்க உரை. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். குறள் 221. வறியார்க்கொன்றெய்வதே ஈகைமற்றெல்லாங் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. விளக்க உரை. வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. குறள் 222. நல்லாரெனினுங் கொளல்தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. விளக்க உரை. பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது, மேலுலகம் இல்லை என்றாலும் பிறக்கு கொடுப்பதே சிறந்தது. குறள் 223. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணியூல. விளக்க உரை. யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு. குறள் 224. இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. விளக்க உரை. பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது. குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின். விளக்க உரை. தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும், அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். குறள் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. விளக்க உரை. வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். குறள் 227. பாத்தூன் மறி யவனை பசியென்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. விளக்க உரை. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. குறள் 228. முற்றுப்புள்ளி. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். விளக்க உரை. தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் வன்கண்மை உடையவர். பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ. குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். விளக்க உரை. பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது. குறள் 230. சாதலின் இன்னாத தில்லை இனிததூம் ஈதல் இயையா கடை. விளக்க உரை. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும். குறள் 231. ஈதல் இசைபட வாழ்த்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு. விளக்க உரை. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும், அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை. குறள் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்றீவார் மேல் நிற்கும் புகழ். விளக்க உரை. புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும். குறள் 233. ஒன்றா உலகத் துயர்ந்த புகழல்லாட் பொன்றாது நிற்பதோன்றில். விளக்க உரை. உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை. குறள் 234. முற்றுப்புள்ளி. நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. விளக்க உரை. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது. குறள் 235. நத்தம்போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. குறள் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்க உரை. ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும், அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமலிருப்பதே நல்லது. குறள் 237. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவத்தெவன். விளக்க உரை. தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன. குறள் 238. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறா விடின். விளக்க உரை. தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். குறள் 239.
வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். விளக்க உரை புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழா தவர். விளக்க உரை தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர், புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.